தாம்பரம் விழாவில் அமைச்சர் தாமதம், மேயர் வெளிநடப்பு. தாம்பரத்தில் விழாவிற்கு அமைச்சர் தாமதமாக வந்ததால் மேயர் வெளிநடப்பு செய்தார். தாம்பரம் மாநகராட்சி 4வது மண்டலத்திற்கு உட்பட்ட மேற்கு தாம்பரம் முல்லை நகரில் மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்கா ஒன்று உள்ளது. இந்த பூங்காவானது தனியார் வங்கி ஒன்றின் CSR நிதி பங்களிப்புடன் 1.98 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டது. இதன் திறப்பு விழா மாலை 6 மணிக்கு நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. விழாவில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் கலந்து கொண்டு பூங்காவை திறந்து வைப்பார் என அறிவிக்கப்பட்டு அதற்கான அழைப்பிதழ்களும் விநியோகிக்கப்பட்டிருந்தன. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், 4வது மண்டல குழு தலைவர் காமராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் மாலை 5:30 மணிக்கே பூங்காவில் வருகை தந்தனர். இருப்பினும் விழா தொடங்க வேண்டிய நேரத்தை கடந்தும் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அமைச்சர் சரத்குமார் வரவில்லை. இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த மேயர், துணை மேயர் மற்றும் மண்டல குழு தலைவர் ஆகியோர் கடும் விரக்தியடைந்தனர். அமைச்சரின் தாமதத்தால் அதிருப்தியடைந்த அவர்கள் விழாவை புறக்கணித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினர். உள்ளாட்சி பிரதிநிதிகள் வெளியேறிய அரை மணி நேரத்திற்கு பிறகு இரவு சுமார் 8 மணி அளவில் விழா நடைபெறும் இடத்திற்கு வந்த அமைச்சர் சரத்குமார் பூங்காவை திறந்து வைத்தார். நீண்ட நேரம் காத்திருந்து அதிருப்தியோடு வெளியேறிய மேயர் வசந்தகுமாரி இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசும்போது, தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் தாம்பரம் மாநகராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படுவதில்லை, திட்டமிட்டே வேண்டுமென்றே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்று அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு கருத்து தெரிவிக்கும் விதமாக பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த சர்ச்சை குறித்து அமைச்சர் சரத்குமார் விளக்கம் அளித்தார். மாலை 5 மணி வரை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. அதன் பிறகு முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது தாம்பரம் தொகுதிக்கான தேவையான திட்டங்கள் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆலோசனைக் கூட்டம் முடிந்து விழாவுக்கு புறப்பட்டு வரும் வழியில் ஏற்பட்ட கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாகவே வருவதற்கு தாமதமானது என்று அவர் தெரிவித்தார். என்னுடைய தனிப்பட்ட வேலைக்காக நான் தாமதமாக வரவில்லை. மக்களே நம்மை வரவேற்கின்றனர், எதிர்க்கட்சிகள் நம்மை குறை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றனர் என்று கூறினார். எதுக்காக வந்தீங்க? அதாவது நம்மளோட ஸ்பான்ஸ் பார்க் வந்துட்டு கார்பரேஷனோட லேண்ட் CSR ஃபண்ட்ல கார்பரேஷன் பேங்கோட ஃபண்ட்ல வந்து இந்த பார்க் நாங்க வந்து கட்டிருக்கோம் கார்பரேஷன் பார்க்ல. அது இன்னைக்கு அமைச்சர் ஓபன் பண்றதா இருந்தது. டைம் வந்து 6 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே 5:50க்கே வந்துட்டோம். பிளஸ் பப்ளிக்கும் வந்துட்டாங்க. ஆனா மணி 7:00 அமைச்சர் இன்னும் வரல. இவ்வளவு நேரம் மக்களும் காத்துட்டு இருக்காங்க. 1.5 மணி நேரம் நாங்களும் காத்துட்டு இருந்தோம். அமைச்சர் வராதனால நாங்க எல்லாம் கிளம்புறோம். உள்ளாட்சி மக்களுக்கு இந்த அரசுல வந்துட்டு உள்ளாட்சி பிரதிநிதிகள் எங்களுக்கு வந்துட்டு சரியான ஒரு மரியாதையை அவங்க கொடுக்கறது கிடையாது. 1.5 மணி நேரமா பப்ளிக் எப்படி வெயிட் பண்ண வைக்கிறது எந்த வகையில நியாயம் எங்களுக்கு தெரியல. அதனால நாங்க வந்துட்டு கிளம்புறோம். ஒரு நிமிஷம், இப்போ நீங்க பேசுனீங்களா, ஆனர் கிட்ட பேசுனீங்களா, ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அமைச்சர் என்ன செக்ரட்டரியேட்ல இருந்தே கிளம்பலையா? அது என்ன இதுன்றது வேலைங்கிறது எங்களுக்கு தெரியல. 10 நிமிஷம் நாங்க 7:30 வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கிறோம். இன்னும் அவங்க கிளம்பி வரல. சோ அதனால இதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் காத்திருக்க முடியும்னு எங்களுக்கு தெரியல. 2 மணி நேரமா இருக்கும். ஓகே. முல்லை நகர் மக்களுக்காக தாம்பரம் மேற்கு பகுதியில் உள்ள முல்லை நகரில் ஸ்பாஞ்ச் பூங்கான்ற ஒரு விஷயத்தை KVB பேங்க் அவங்களுடைய முயற்சினால கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஸ்பாஞ்ச் பார்க்கை அவங்க சூப்பராக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அவங்க கூட இருந்து நம்ம மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இந்த பார்க்கை வந்து நல்லபடியாக செய்து முடிச்சிருக்காரு. ஸோ நேரத்தில் KVB பேங்க்குக்கும் மற்றும் இங்கே அத்தனை ஊழியர்களும் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வருங்காலம் அதை வந்து கருத்தில் கொண்டு இந்த ஸ்பாஞ்ச் பார்க்ன்றது எப்படி உருவாயிருக்குன்னா, இந்த இடத்துல எந்த ஒரு தண்ணியும் தேங்காத அளவுக்கு தண்ணியே வந்தாலும் அந்த தண்ணி இதில் இருந்து கீழ் வழியாக சென்று பக்கத்தில் இருக்க அந்த ஏரியில் வந்து கலக்கிற மாதிரியான ஒரு ஸ்பாஞ்ச் பார்க், ஃப்ளட்டட் ஜோன்ன்றதுனால இது ஒரு அட்வான்ஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சீரும் சிறப்புமாக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நேரத்தில் அவங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேயர், துணை மேயர் புனங்கரிச்சுட்டு போயிருக்காங்க இந்த விழாவை. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் குறை மட்டும் தானே பேசுறது வழக்கம். ஸோ அதனால குறை பேசுறாங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசாக வந்து எடுத்துக்கிறது கிடையாது. மக்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நடக்குது, ஏது நடக்குதுன்னு. நம்ம மக்களுக்கு தான் பதில் சொல்லணும். அவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டாம். தாமதமா வந்துட்டீங்க அப்படின்ட்டு கோவத்துல போயிருக்காங்க சார். அதாவது சார், அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. 2 நாளா வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கிளாஸ் நடந்துட்டு இருக்கு சென்னையில.
ஸோ இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கிளாஸ் இறுதியாக ஒரு 5:30 மணி அளவில் வந்திருந்தாரு. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பும் போல அங்கேருந்து வர அது ஒரு ஆஃபீஸ்க்கான ஒரு பீக் ஹவர்ஸ் டைமு. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு. மற்றபடி நான் வந்து என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக நான் வந்து தாமதமாக வரல. அதாவது நம்ம நாளைக்கு அசம்பிளி ஸ்டார்ட் ஆகுது, அதை குறித்து சில கிளாஸஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு மற்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம தாம்பரம் தொகுதிக்கு இதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணுன்ற ஒரு விஷயத்தையும் ஆலோசனை பண்ணிட்டு வந்ததுனால தான் அந்த விஷயம் தாமதமாயிடுச்சு. ஸோ அதனால் மக்களே வந்து நம்மளை வந்து வரவேற்க தான் செய்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் நம்மளை எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டு எதிர்த்துட்டு தான் இருப்பாங்க. போன எதிர்கட்சியாக அதாவது முன்னாடி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம்ம அவங்களோட குறைகளை பேசணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ தாமதமாக வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம எடுத்து பேசணும்னா அவங்களுக்கு தேவையில்லாத பெரிய பதிலடியாகவும் அது வந்து அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க பேசுறது விமர்சிக்கிற அவங்களுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சு. தனியார் நிறுவனம் நடத்தின இந்த பார்க்கு 2 கோடியில சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆனால் மாநகராட்சி கடந்த ஆட்சியில் பண்ண இதில் 2 கோடி பயனாளர்ல ஊழல் நடந்திருக்காங்க. அதுக்கு எஸ்டிமேட் கூட நடைபெற்ற பார்க்ல நீங்க போய் அண்மையில திறந்து வச்சீங்க 2,15,00,000 அந்த பார்க்கோட எஸ்டிமேட். நீங்க அதை போய் பார்த்துருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜி வைஸ் அங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா 2,15,00,000 அங்க செலவு பண்ணிருக்காங்க. நீங்களும் திறந்து வச்சிருக்கீங்க. எப்பயுமே வந்து ஒரு ஆளுங்கட்சி வந்து கடந்த அரசை வந்து விமர்சிக்கிறது தான் வழக்கம். இதுல ஊழல் பண்ணிருக்காங்க, நாங்க உண்மை கண்டறிவோம். நீங்க அதை கூட சொல்லலன்னு சொல்லிட்டு மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதை எப்படி பாருங்க? அதுதான் சார், அதுக்கும் வந்து மாநகராட்சியில இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்ற விஷயத்த நாங்கள் கட்டாயம் அதையும் வெளியே கொண்டு வரும். விரைவில் அதற்கான விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். மக்கள் அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த பல்லாவரத்தில் இருந்த அந்த பூங்காவில் வந்து நிறைய ஊழல் நடந்திருக்கு. அது வந்து இன்னும் சரியா தரமாக வந்து இவங்க வந்து பண்ணலை. அதற்கான காஸ்ட் வந்து அங்கே எஃபிஷியண்டாக செலவு ஆகலை அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. விரைவில் அதற்கான விஷயமும் உங்கள் முன்னாடி மக்கள் முன்னாடி என்ன நல்லா பண்ணியிருக்காங்களோ அதையும் நிரூபிக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிச்சு. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.